ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சுன்றதை இந்த விளாகில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சியோட மேரேஜ் விளாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நான் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ நம்ம திங்ஸ் வாங்குறதுக்காக டிமார்ட் ஷாப்பிங் தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஷாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். மக்களே, வெயில் கொடுமை தாங்க முடியலை எங்களால். மண்டலம் அணைக்கிறதுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தேன் குலதெய்வத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அப்படி அடிக்குது, கப்ப 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 கப்பன்னு எரியுது. வெயிலோ வெயில். மேரேஜ்னாலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேலையை பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் எல்லாமே வச்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து கிளம்பிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா மண்டலமாணிக்க கோயிலுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. இன்விடேஷன் வந்து சாமிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்றைக்கி வச்சு முடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பா அம்மா காலையிலேயே வந்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டு எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். அப்பா அம்மா மட்டும்தான் வந்தாங்க. வந்து பத்திரிக்கை வச்சுட்டாங்க. இந்த ஆடுகள்லாம் பாருங்கள் வெயிலில் எப்படி மேயுதுன்னு பாருங்கள். வெயில்னு பார்க்காம ஓடுது அது வாட்டில். குடு 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 குடுன்னு. இந்த ஒரு பொம்பளை புதுசாக ஆடு மேய்க்குது. அந்த அம்மா குச்சியோட ஆடு மேய்க்குது, இந்த அம்மா பையோட ஆடு மேய்க்குது. ஏம்மா ஆட்டுக்காரம்மா, ஹேய் ஹேய், அந்த வரட்டுமா வரட்டுமா வரட்டுமா. எங்க அது விரட்டிட்டு போதா? மக்களே, நாயை பார்க்க போயிருக்கோம். குன்னாய் குன்னாய்க்கு பத்திரிக்கை வைக்க கிளம்பிட்டான் பாருங்கள். வெயில் செம்ம வெயில். உன்னாயிட்ட வந்துட்டான். இந்தா உன்னாய் பாருங்க. காலை முடிச்சு இருக்குது. செருப்பு நிற்கிறீங்க. உன்னாய் இழுக்குதான். போம்மா, நாங்கள் போவோம். உன்னாயிட்ட போவோம். உன்னையுமே பால் அபிஷேகம் பண்ணுறோம். எந்த ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியுமே நம்ம சாமியை வழிபட்டுட்டு தொடங்கணும் அப்படின்னா அது நல்லதாகவே நடக்கும். ஸோ இன்விடேஷனை பொறுத்த வரைக்குமே அப்படி தான். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சாமிகளுக்கு எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அம்மா அப்பாவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டலமாணிக்கம் கோயிலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் கோயிலுக்கு போய் வச்சுட்டு அதோட வந்துட்டு அம்மா அப்பாவும் கிளம்பிடுவாங்க. இன்விடேஷன் வேலை வந்துட்டு சிறப்பாக இன்னையோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முக்கியமாக வந்துட்டு கோயிலுக்கு ஃபுல்லாமே வந்துட்டு அம்மா அப்பா வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் ஷர்ட் எடுத்து முடிச்சிடலாம், அவங்க வேலையை வந்துட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமா கிளம்பி வந்துட்டோம். நம்ம வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்துட்டு இந்த ஷாப் இருக்குது. எப்போயுமே வந்துட்டு இங்கே ஜென்ஸுக்கு வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும், கிளாத்துமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி தான் வந்துட்டு வேர் பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் வந்துட்டு தம்பி வந்து பார்த்துட்ருக்கான். இது 8 மூலமா 4 அது வேலைக்கு ஆகாது முடிக்கு அவ்வளோதாம்மா. நல்லா நிறைய கை நிறைய போடுறதா நல்லா இதெல்லாம் போட மாட்டேன். எனக்கா எடு அதை தங்கம் நல்ல காத்து வாங்குறியோ? பக்கத்துல மாடல் இந்த மாடல் வர அந்த கொஞ்சம் இறங்கிப்பா மேடம். ரேட் கம்மியில் ஒன்று இருக்குக்கா. இப்போ வந்து சடங்கு ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்துட்டு சாரீஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஷாப்புக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தங்கச்சிக்கு வந்துட்டு அடிஷ்னலாக சாரீ கொடுத்து விடணும், அதையும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரே கடையிலே பர்ச்சேஸ் பண்ணாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்துட்டு கடைகளில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ அது வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. சாரீ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல சாரியாக வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வந்துட்டு எடுத்துக்கிட்டா. ஒரு சேலை 1.5 மணி நேரம் பார்க்குற ஒரே கும்மல் இவங்க தான். இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கு இந்த பிங்க் கூட நல்லா தான் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா கோயில் வழியாக போயிட்டுருக்கோம் ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காக. போயிட்டு பார்ப்போம். ஒரே இன்னைக்கு அலைச்சல் என்னன்னே தெரில.
டயர்ட் ஆயிடுச்சு. போவோம், போயிட்டு பார்ப்போம். டவுனுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சாரிக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ண கொடுத்துருந்தோம். அதையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் தங்கச்சிக்கும் பாப்பாவுக்கும் வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இதோட வந்துட்டு இந்த விளாக் முடியுது. ஸோ அடுத்தடுத்த விளாகில் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டதும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த விளாக் இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.